நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுக்க நம்ம குழந்தைகள் ஃபோக் சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டுயட் பாடல்களை அவங்க தனியா சோலோவா வந்து பாட போறாங்க. சூப்பர். அண்ட் அடுத்ததா பாட வருது விக்னேஷ். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹிம். கொடிய சுண்ணாம்ப நான் தரலாமா, அழகே தாவணி பூவே என்னை எடுத்துக்கலாமா, குலுசு போட்ட காலில் தாளம் போட்டுக்கலாமா, நீ கட்டு வேட்டி மடிப்புல நான் மயங்கி போனேனே, உன் கட்டழகு மீசையில கிறகி போனேனே, நீ கட்டு வேட்டி மடிப்புல நான் மயங்கி போனேனே, உன் கட்டழகு மீசையில கிறகி போனேனே, வண்டு சாமந்தி பூவில் நான் என்ன ஊத்துது மாமா, மனசு ஆசையினால ஊஞ்சலாடுது மாமா, மலரும் தாவணி பூவில் என்னை எடுத்துக்க மாமா, குலுசு போட்ட காலில் தாளம் போட்டுக்க மாமா. விக்னேஷ் மேம், நல்லா பாடினேன். தேங்க்யூ மேம். ஆனால் உன்னோட கண்ணு மட்டும்தான் அசையுது. அப்படியே வடி மாதிரி நின்றுக்கிட்டு எப்படி பாட முடியும்னு நீ நிரூபிச்சு காமிச்சேன் இன்னைக்கு. அங்கே உட்காரும்போது டான்ஸ் பண்ணுறேல்ல, ஃப்ரெண்ட்ஸோடு டான்ஸ் பண்ணுறேல்ல அப்போ பாட வரும்போது மட்டும் ஏன் நீ அசையாமல் நிற்கிற? ஆனால் பரவாயில்ல விக்னேஷ், நீ ரொம்ப நல்லா பாடின விக்னேஷ். தேங்க்யூ மேம். எனக்கு ஒன்று லோ ரேஞ்ச் வரும்போது மட்டும், கீழே பாடும்போது மட்டும் மைக்கு நீ கொஞ்சம் கிட்ட பிடிச்சிக்கோ. நல்லா பாடியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெஸ்ட். ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ மேம். Your singing made up for everything else that was not there. Nice singing da machan. God bless you. விக்னேஷ் சார், நல்லா பாடுற நீங்கள். அந்த ஸ்டைல் வந்தாச்சு உனக்கு, லைட் மியூசிக்கு ஸ்டைல் வந்தாச்சு. அப்புறம் ஏன் ஒரு கையாவது அட்லீஸ்ட் விரலாவது ஆட்டிருக்கலாம் இல்லை? அதே பெரிய டான்ஸ் ஸ்டெப்பாக நினைப்போம். பல்லவாடு நீ கட்டு சேல மடிப்புல நான் கசங்கி போனேன்டி, ஓ எலும்பு சம்பழ நேர இடுப்புல கிறகி போனேன்டி, நீ கட்டு சேல
மேல மடிப்புல நான் கசங்கி போனேன்டி ஓ எலும்பு சம்பழ நேர இடுப்புல கிறங்கி பாரு எவ்வளோ நல்லா இருக்கு. போனேன் சூடான மழைய கொட்ட போல் நனந்துக்கலாமா கொடியே கம்மு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது அது. டிஎல் மகாராஜன் சார் பாடின பாட்டு ரொம்ப நல்லா பாடினார். அந்த ஃபஸ்ட்டு பல்லவில் தான் தருணே நான் தரலாமா அங்கே புஷ் பண்ணு. நீ இந்த ஹை பிச்சுக்காக தானே நீ வந்து இந்த சுருதில் பாடின, அதுக்கு மேலே நோட்டுக்கு போக முடியலன்னா நீ வந்து இது புஷ் பண்ணிக்கோ. குட், கீப் இட் அப். நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது நம்ம மனோ சாரை குஷிப்படுத்துறதுக்கு வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அது நல்ல கையை நல்லா தூக்கி ஆட்டலாம். அந்த பாட்டை நீ பாடி ஓகேவா? ஃபுல் மார்க்ஸ் உனக்கு தான். எங்க ஒரு தடவை பெருசா ஓகே சொல்லு. ஓகே ஓகேவா மனோ சார்? வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் பாட்டு பாடினீங்கன்னா நாங்கள் 2 பேரும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆடுவோம். கல்யாணம் உங்களுக்கு தெரியுமா சார்? ஐயப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பாடுங்க, பல்ல வைப்போம். நீங்க பாடிடுங்க. வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்கு நீ கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அவர கொடி ஆளுக்கெல்லாம் கும்பாலம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த சின்னாக்கு நீ கூட்டம் எல்லாம் ஊர்வலம். Thank you so much. Okay, so உன்னோட பாடல் எப்படி இருந்ததுன்னு கேட்டுடலாமா ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட? எப்படி பாடினாரு விக்னேஷ்? ரொம்ப நல்லா பாடினீங்க, வாழ்த்துக்கள். அண்ணா அந்த வேகம் மட்டும் குறையிலப்பா, அப்படி பளிச்சு சார். மனோ சார் என்ன வேகம் பார்த்தீங்களா? ராக்கெட்டு போற மாதிரி பளிச்சுன்னு வார்த்தைகளை பார்த்தீங்களா? அவருக்கு பாட்டில் தான் வேகம், மனுஷன் அவர் இதில் தான் வேகம் இல்லை. அவர் வேணான்னு நினச்சிட்டார் போல இருக்கு பாவம். ரைட், வாழ்த்துக்கள்ப்பா. ஓகே, விக்னேஷ் உனக்கு வந்து என்ன பரிசு வேணும் இன்னைக்கு? என்ன கிஃப்ட் எடுத்துக்க போறேன்? குச்சி ஐஸ், பஞ்சு மிட்டாய், பலூன், பிபி. ஓகே, டன். பிபி போய் எடுத்துக்கோ. ஜட்ஜஸ்லாம் நல்ல காமெண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு தேங்க்யூ பிபிலே சொல்லு. ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு அப்போ எங்களுக்கு அதானே பார்த்தேன். தேங்க்யூடா கண்ணா, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் டேக் யூர் சீட். சூப்பர் ரகன்னு. நம்ம 3 ஜட்ஜஸ்மே க்யூட்டாக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் சுபா மேம் ரொம்ப பர்டிகுலரா இன்னைக்கு நீங்க ஃபோக் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நார்த் இந்தியன் நாட்டுப்புற ஸ்டைலில் வந்து வெரி கன்ஃபியூஸ் ஸ்டைல் ஆக்சுவலி. ஆமா, அவர் தான் பீம் தான் திலோனியான்னு ஒரு ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு. ரைட், பாட்டோட வந்திருக்காரு. மண் வாசனை பத்தி பேசினாங்க அந்த அம்மா. இப்போ எடுத்தவங்க சும்மா சிவாஜி நீங்க வந்து பாட்டுலயே உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. Oh my god, It confused. was really nice. Thank you. Okay. அடுத்த பெர்ஃபார்மர் யாருங்க? நம்ம ஸ்ருதிகா. ஸ்ருதிகா. ஹாய் குட்டி, உன்னோட சைஸ்ல ஒரு பலூன் எடுத்துட்டு வந்திருக்க நீ. கரெக்டா உன் சைஸ் இருக்கு பேர். வாய்ஸ் அங்கிருந்து எதுவுமே வராது, பாடும்போது மட்டும் கிணீர் ஸ்பீக்கர் கிளிற மாதிரி வரும். ஓகே, பீம்பாய் நம்ம மனோ சாரை வந்து ஒரு சைனீஸ் ஃபோக் பாட்டு பாட சொல்லுங்க. மனோ சார் ஒரு சைனீஸ் ஆட்டு ப்ளீஸ் சிங். அப்படியா? 1 2 3 4.
ஹவா இப்படி மொத்தம் அடிச்சு கொடுக்குறாரு. அது முத்தம் இந்த ஊர் சம்பிரதாயம் அந்த மாதிரி நினைக்கிறேன். முத்தம் கொடுக்கல, அடிக்கிறாரா? தப்பா பண்ணதுக்கு அடிச்சாரு. அடிச்சாலும் கடிச்சாலும் இந்த மாதிரி சைனீஸ் நான் வாழ்க்கையில கேட்டதே இல்லை மனோ சார். யூ ட்ரூலி ஆர் a rock star. கொய்யாக்கா முய்யாக்காலாம் வருது. கொய்யாக்கா முய்யாக்காலாம் வந்த ஒரே பாடல் சைனீஸ் பாடல் அதுவாக தான் இருக்கும். பாப்பா நீ என்ன பாட்டு பாட போறீங்க? பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய். ஓகே, Super. நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் அங்கேருந்து வாங்கி கொடுப்பேன். ஓகேவா? ஒன்னு இல்ல 2 பஞ்சு மிட்டாய். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் ரித்திகா. பஞ்சு மிட்டாய் சீல கட்டிய முட்டு ஒன்ன லவுக்க போட்ட கஞ்சி கொண்டு போற ஊர நெஞ்சி உள்ள நீ வாரியா தும்பப்பூவு மல்லு வெட்டிய தொணத்தேரிய ஏத்தி கட்டிய வாம்பு பண்ண வர ஊர ஒரு வீடுங்க ஈரமாச்சு ஏழை புத்திக்குள்ள சுத்துறதுக்கு இருக்கு இடுப்பு கொசுவத்தில சூட்சமா இருக்கு நீ நெஞ்சு போகுகில நெஞ்சில சுழுக்கு வாட காத்திருச்சி வாட்டுது மாமா என் கூட வந்து குச்சிக்குள்ள ஒட்டிக்க மாமா என் கூந்தலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா உன் கண்ணு ரெண்டல்ல பழம் கச்சிருக்கு கொய்யாப்பழம் மொண்டி வைக்காத திங்காம பின்னடிக்காத அட புள்ளாரிக்க போகையில் உள்ள வரம் கேட்கவன் தள்ளி நிக்காத மனசை துள்ளி வைக்காத அடே பஞ்சு மிட்டாய் சீல கட்டிய பட்டு வண்ண லவுக்க போட்ட கஞ்சி கொண்டு போற ஊர நெஞ்சி குள்ள நீ வாரியா தும்பப்பூவு மல்லு வெட்டிய தொணத்தேரிய ஏத்தி கட்டிய வாம்பு பண்ண வர ஊர வழி வீடுங்க நம்மாச்சு ஸ்ருதிகா ஹாய் மேம். ரொம்ப க்யூட்டாக பாடினேன். தேங்க்யூ மேம். அந்த ஒரு குழந்தை இந்த பாட்டு பாடின எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது. கஞ்சி கொண்டு போற புள்ள, அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறியா? கஞ்சி கொண்டு போறவள இன்னொரு தடவை. கஞ்சி கொண்டு போறவள இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக பாடினா அதுவும் வந்துடும் உனக்கு. அப்போ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணணும். ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ மேம். ஸ்ருதிகா, ஹாய் மேம். இன்னியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உன்னோட குரலில், உன்னோட உடம்புல, நீ உனக்குள்ள இப்போ மழையில் இன்னும் நீ சின்ன குழந்தை தாண்டா. அந்த வயசுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்கேன். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக பாடியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸ்ருதிகா, ஹாய் சார். சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்லா பாடினேன். ஃபஸ்ட்டு பல்லவி சரணத்தை விட லாஸ்ட் பல்லவி பயங்கரமாக உஷாராக பாடினீங்க. என்ன காரணம் அது?
பஞ்சு மிட்டாய் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஓ, பஞ்சு மிட்டாய்க்காகவா? ஏய் அப்படின்னு ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ சார். ஃபோக் ஜோனர் கூட நல்லா பாடிருக்க நீ. கீப் இட் அப். தேங்க்யூ சார். இங்கே நிற்கிற ஒரு டைமில் மட்டும்தான் ஆடாமல் அசையாமல் நிற்கிறது. நீ அங்கே என்ன, நீ அந்த சீட்டில் ஒரு நாளைக்காவது உட்காண்டிருக்கியா? த்ரூ அவுட் டான்ஸ் அப்படியே இரு, லைஃப் பூரா அப்படியே இருக்கணும். ஸ்ருத்திகா, நிறைய கேள்வி கேட்டோம் நானும் மாக்காப்பாவும், ஒரு வாரத்துக்கு கூட பதில் சொல்ல. ஆனால் பிச்சிட்டியே பாடி. உன்னோட பாட்டை பற்றி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாமா? தஞ்சை செல்வி அண்ட் ஐயப்பன் அவர்கள். நான் பாட்டை கூட அந்த அளவுக்கு நான் இது பண்ணல. ஒரு பயம் இல்லாமல் எடுத்தோன்னே அந்த டான்ஸுக்கே நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் மேடம். அந்த மாதிரி டான்ஸு இன்னும் போக நல்லா வரணும். சூப்பராக இருக்கு. த பெஸ்ட். ரொம்ப அற்புதமாக பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இப்போ ஸ்ருத்திகா, சித்ராமா என்ன சொன்னாங்க, அங்கே இருக்கும்போது எப்போதுமே ஆடுறானே, இங்கே வந்து ஆட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை வந்து இப்போ பிரேக் பண்ணிடலாம். புது வருஷம் 2012 இருக்கும். இப்போ நம்ம வந்து மியூசிக் போடுவோம், நீ ஆடுற இங்கே. ஓகேயா? ஆடுறியா? ஓகே, கேன் வி ஹேவ் சம் மியூசிக்? பஞ்சு மிட்டாய் எடுத்து வந்து மாக்கா பாக்கு கொடுத்து விட்டு சாப்பிடு கண்ணாண்டு சொல்லி கண்ண கையில கொடுத்துதாண்டு. ஸ்ருத்திகாக்கு சத்தமா கைதட்டல்.